சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக ஆவணி மாத பலன்களை பற்றி பார்ப்பதற்காக அடியேன் சக்தி சோமையாவும் KS ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம். இப்போது நம்ம ஆவணி மாதத்தினுடைய கோல்சார நிலைமை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். முதல்ல இந்த ஆவணி மாதத்தினுடைய கோல்சாரம், இந்த மாதத்தினுடைய இது என்னைக்கு பிறகுறது, இதை பார்ப்போம். அதற்கு பிறகு பார்த்தேன்னா இந்த மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் பெயர்ச்சி ஆறுது அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த மாதத்தில் உண்டான சிறப்பு நாட்கள் என்னென்ன, பண்டிகை நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். முதல்ல ஆவணி மாதம். ஆவணி மாதம்ன்றது தட்சிணாயன புண்ணிய காலத்தில் 2வது மாதம். இப்போ ஆடி மாதம் முடிஞ்சு போச்சு. ஆடி மாதத்தில் எல்லாமே ஆண்டவன் பகவானுக்கு பண்ண வேண்டியது மட்டும் தான் நம்ம பண்ணிட்டு இருப்போம். அந்த காலத்தில் விசேஷங்கள்னு வீட்டு விசேஷங்கள் எதுவும் பண்ணுறது கிடையாது. பொது விசேஷங்கள் மட்டும்தான், கோவிலுக்கு உண்டான விஷயங்கள் மட்டும்தான் ஆடி மாதத்தில் எப்போவுமே பண்ணுவாள். ஆவணி மாதம் பார்த்தாலேயானால் வீட்டிற்கு உண்டான விசேஷங்கள், அதுவும் பொது விசேஷங்கள், ஆவணி அவிட்டமாக இருக்கட்டும், எல்லா பொது விசேஷங்களும் பண்ணக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த ஆவணி மாதத்தினுடைய ஒரு பெரிய ஏற்றம் என்ன அப்படின்னு பார்த்தாலேயானால் சிம்ம மாதம் அப்படின்னு பெயர் பெறக்கூடியது. சூரிய பகவான் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய மாதமான சிம்ம மாதம். இப்போ காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் பார்த்தோமேனால் மேஷ ராசியில் ராகுவும் குரு, கடகத்தில் பார்த்தேனால் உங்களுக்கு சுக்கிர பகவான் முதல் நாளே வக்கரம் பெற்று சிம்மத்திலேருந்து வந்துடுறார். சிம்ம ராசியில் சூரிய பகவானும் புத பகவானும் இருக்கா. செவ்வாய் பகவான் ஒரே ஒரு நாள் தான் இருக்கார். 2ஆம் தேதி அன்னைக்கு அவர் கன்னியா ராசிக்கு போயிடுறார். கேது பகவான் துலாத்துலேயும், மகரத்தில் இந்த வாட்டி சனி பகவான் வந்துடுறார். எப்போ அப்படின்னா இந்த மாதத்தில் 7ஆம் தேதி அன்னைக்கு, அதாவது கிட்டத்தட்ட 18ஆம் தேதி மாதம் பிறகுறதுன்னா 7ஆம் தேதினா 24, 25 தேதியிலேயே உங்களுக்கு சனி பகவான் வக்ரகதி அடைந்து கும்பத்திலிருந்து மகரத்திற்கு வந்துடுறார் சனி பகவான். இது கோல்சாரத்தினுடைய நிலைமை. இப்போ இந்த ஆவணி மாதத்தினுடைய சிறப்பு அம்சங்கள், சிறப்பான நாட்கள் என்னென்ன அப்படின்றது நம்ம ஐயா பகவதி ஹரிஹரன் ஐயா கிட்ட கேட்போம். ஐயா நல்லா தெளிவாக சொன்னீங்க. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க இந்த மாதத்தில் விரைவாக செல்லும் கிரகங்கள் 3 இடத்துக்கு பெயர்ச்சி அடைகிறாங்க. என்ன அப்படின்னாக்க 1ஆம் தேதியே சுக்கிர பகவான் வக்ரகதி அடைந்து ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு போகிறாரு. 1. அடுத்தது 2ஆம் தேதியை பொறுத்தளவுக்கு செவ்வாய் பகவானானவர் ராசியில் இருந்துக்கிட்டு ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போகிறாரு. அது ஒரு மாற்றம். இதை தவிர சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சி மகரத்துக்கு வராரு. எதுலேருந்து? கும்பத்துலேருந்து மகரத்துக்கு வராரு. அப்போ இந்த மாதத்தில் உள்ள இந்த கோல்சார பயிற்சிகள் இது. இதை தவிர இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா வரக்கூடிய 20/8/2023 நாக சதுர்த்தி அப்படிம்பாங்க. 23/8/2023 வாஸ்து நாள். என்ன சாமி வாஸ்து நாள் வருது பார்த்தாக்கா அமாவாசையாக இருக்குது, அது பௌர்ணமியாக இருக்குது, அது அஷ்டமியாக இருக்குது, அது நவமியாக இருக்குது, ஹோரை சரியில்லையே, இப்படி இருந்து நாங்கள் ஆரம்பிக்கலாமா? தைரியமாக ஆரம்பிக்கலாம். வாஸ்து பகவான் என்னைக்கு நெத்திரை கண் விழிக்கிறாரோ அன்னைக்கு ஆரம்பித்தோம்னா எந்த தடங்கல்களும் வருமா அப்படின்னா வராது. 26/8/2023 மூல நட்சத்திரம் அப்படின்றது ஆஞ்சநேயருடைய நட்சத்திரம். ஆவணி மூலம் அப்படின்றது ரொம்ப விசேஷமான நாள். அன்னைக்கு ஆவணி மூலம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 29/8/2023 பொன் ஓணம், அதாவது திருவோணம். இதை தவிர வருகின்ற 30ஆம் தேதி ஆகஸ்ட் 30ஆம் தேதி வருது யஜுர் உபகர்மா. யஜுர் உபகர்மா அப்படின்றத பொறுத்தளவுக்கு பிராமணர்களுக்கு உகந்த நாள். அதாவது போட்டிருக்கிற திரிநூல், அது பேர் திரிநூல்னா பூனல் மாற்றக்கூடிய நாள். அதற்கு அடுத்த நாள் 31 காயத்ரி ஜபம். நம்மளுடைய மாதாலேயே லோக மாதாலேயே பிரமாணமான மாதா எந்த இது பண்ணினாலும் காயத்ரி ஜபம் சொன்னால் செய்த பாவங்கள் போகக்கூடியது. நம்ம ஒரு காரியம் பண்ணுறோம், தெரியாமல் பண்ணிட்டோம் தப்பு, அப்படி பண்ணினாலும் காலையில் பூஜை தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு 108 ட்ரிப்பு காயத்ரி ஜபம். ஓம் போர்போசம் சத்சுபிரண்யம் மர்க்கோ தேவஸ்ய திமிகி திரியோயோன பிரஜோதியாத். இதை 108 நாள் பண்ணிட்டோம்னாக்க நாம் அன்னன்னைக்கு செய்த பாவங்கள், கண்ணுக்கு தெரிஞ்சு கண்ணுக்கு தெரியாத பாவங்கள் போகக்கூடிய நாள். அதே போல் வேதங்களில் பார்த்தோம்னாக்க ருக்
யஜுர், சாமம், அதர்வணம் இருக்குது. அதில் சாமவேதக்காரங்களுக்கு உபகர்மா வர நாள் அப்படின்றது 17/9/2023. இவ்வளோ சிறப்புகளும் இவ்வளோ விசேஷங்களும் உள்ள மாதம் ஆவணி மாதம். சூரியன் ஆட்சி பெற்ற மாதம். இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க, ஒவ்வொரு வருஷம் ஆவணி மாதம் வருது தான் சாமி, ஆவணி மாதம் வந்தால் சூரியன் வந்து சிம்மத்தில் தான் இருப்பார், இதில் என்ன சாமி அதிசயம் இருக்குது, இதில் என்ன பொறிச்சு இருக்குது அப்படின்னாக்க, பிரகஸ்பதியான குரு மேஷத்தில் இருந்துக்கிட்டு 5ஆம் பார்வையாக சூரியனை பார்க்குறாரு. இதுக்கு பேர் சிவயோகம் அப்படின்னு பேர். அதே போல் குரு கூட ராகுவும் இருக்கிறாரு, அதுக்கு பேர் கோதண்ட ராகு. அப்போ இந்த ஆவணி மாதம் இத்தனை விசேஷங்களும் இத்தனை புனிதமும் கொண்ட மாதம். இந்த மாதத்தை வரவேற்போமா? வரவேற்போம். இப்போ அடுத்தது நாம் பார்க்க போகிறது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, மேஷம் முதல் மீனம் வர உள்ள ஆவணி மாதத்திற்கு உண்டான பலன்களை பார்க்க போகிறோம். சரி, என்னென்ன பலன்கள் அப்படின்னாக்க, ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது மேஷ ராசியை பற்றி பார்ப்போமா? அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். காலபுருஷ தத்துவத்தைப்படி முதல் ராசி மேஷம், கடைசி ராசி மீனம். இப்போ நாம் பார்க்க போகிறது கடைசி ராசியான மீனராசி. இந்த மீனராசியில் பொறுத்தளவுக்கு பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி 4 பாதம், ரேவதி 4 பாதம் கொண்டது இந்த மீனராசி. மீனராசிக்காரங்களை பொறுத்த அளவுக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டாக்க, இந்த கையில் கோடி ரூபா, அந்த கையில் மரியாதை அப்படின்னாக்க, கோடி ரூபாயை உதாசீனப்படுத்திட்டு மரியாதைக்கு மதிப்பு கொடுக்கக்கூடியவங்க இந்த மீனராசிக்காரங்க. ஒரு பழமொழி சொல்லுவாங்க தமிழில், கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே, சங்கு சுட்டாலும் மென்மை தரும்பாங்க. அது அத்தனையும் பொருந்தக்கூடியவங்க மீனராசிக்காரங்க. அப்போ இந்த மீனராசிக்காரங்களுக்கு உண்டான ராசி அதிபதி குரு பகவான். இதுவரையிலும் ஜென்மத்தில் இருந்தார், இப்போ 2ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. கிட்டத்தட்ட அவர் குரு பகவான் மாதிரி சற்றக்குறைய 3 மாதம் ஆகி போயிடுச்சு. இதுக்கு நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன வரும், வியாழன் நோக்கு குரு பலம் வந்துருச்சா அப்படின்னாக்க, குரு பலம் வந்துருச்சு. இதுவரை மீனராசியில் சேர்ந்த பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு ஏற்பட்டுக்கின்ற திருமண தடைகள் விலகக்கூடிய மாதம் இந்த மாதமாக கண்டிப்பாக விலகிடும். என்ன சாமி இப்படி சொல்கிறீங்க? ஆமாம், எப்படின்னா 7.5 சனி தொடர்பு வரணும், குரு பலம் வரணும். இது ரெண்டும் ஜாதகரில் யாருக்காவது ஒருத்தருக்கு வந்தாலும் திருமண தடைகள் விலகும். கோச்சாரத்தில் இன்னைக்கு இருக்கிறது சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சி பலம் இழந்து மகரத்தில் இருக்கார். ஆனால் அவர் உண்மையான பலன்கள் தரக்கூடியது அப்படின்றது கும்பத்துக்கு. இடைப்பட்ட காலம் அந்த 2 மாதம் இருப்பார், ஆனால் பலன்களை பொறுத்தளவுக்கு இதை கொடுப்பார். அப்போ மீனத்துக்கு 12ல் சனி பகவான். இந்த சனி பகவான் விரய சனி. ஆனால் இந்த சனி பகவானை பொறுத்தளவுக்கு நம்மளை பொறுத்தளவுக்கு 4 ரவுண்டாக பிரிக்கிறோம். 1 ஆரம்ப காலகட்டங்களில் மங்கு சனி, 2வது ரவுண்டு பொங்கு சனி, 3வது ரவுண்டு கண்டச்சனி, 4வது ரவுண்டு மரணச்சனி. இப்போ இந்த காலகட்டங்களில் ஒவ்வொரு வகுப்பினர் பிறந்த குழந்தைக்கு இருக்கிறது விரயச்சனி. அடுத்த பருவம் முடிந்து இப்போ அடுத்தது வரப்போகிறவங்களுக்கு 30 ஆண்டுகள் கழிச்சு ஒரு மாறுறது ஒரு ராசிக்கு சற்றேறக்குறைய 2 வருஷம். அப்போ 30 வயசு வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு பொங்கு சனி, 30லேருந்து 60 வயசு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு மங்கு சனி, பொங்கு சனி, கண்டச்சனி, அதுக்கடுத்து மரணச்சனி. அப்போ இந்த சனி பகவான் மீனத்துக்கு உண்டான விரய சனியாக இருந்தாலும் சுப விரயங்களையே செல்வாய். அப்போ தடைகள் தாமதம் விளங்கி திருமணத்துக்கு உண்டான காரியகட்டங்கள் நல்லபடியாக இருக்கும். அதே போல் சுக்கிர பகவான் 5ல் வக்ரம் அடைஞ்சி இருக்கார். இந்த ராசிக்கு 3க்கும் 8க்கும் உடைய சுக்கிர பகவான் 5ஆம் இடத்துல வக்ரமில் இருக்கார். சந்தான பாக்கியம் இல்லை, எனக்கு வம்ச விருத்தி இல்லை அப்படின்னு சொல்கிற அத்தனை நண்பர்களுக்கும் வம்ச விருத்தியை கொடுப்பார். திருமணம் தடை விலகி திருமணமானவங்களுக்கும் சரி, முன்னாடி திருமணமாகி சந்தான பாக்கியம் இல்லாத நபர்களுக்கும் சந்தான பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவர். இதை தவிர இந்த மாதத்தில் குரு பகவான் சப்தமமாக செவ்வாயை பார்க்குறார். அதுக்கு பேர் குரு மங்கள யோகம் அப்படின்னு பேர். இதுவரை பார்ட்னர் பிஸ்னஸ் செஞ்சுட்டு இருந்தவங்களுக்கு சின்ன குழப்பங்களும் சின்ன பொருளாதார இழப்புகளும் இருந்துச்சு. அது எல்லாம் இந்த மாதத்தில் சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டா? கண்டிப்பாக சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர சனி பகவானுடைய பார்வை என்ன பலன்களை தருவாங்க, அதே போல் அங்காரகனுடைய பார்வை என்ன பலனை ஆவணி மாதத்தில் தருவாங்க
அப்படின்றத நம்மளுடைய அஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவங்க விளக்குவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. மீன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒரு பெரிய ஜாக்பாட். ஏன்னா சனி பகவான் 11ஆம் இடத்துக்கு போகிறது பெரிய விசேஷம். 11ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற சனியாக இருக்கார். ஆட்சி பெற்ற சனியாக இருக்கிறதுனால பண வரவு, தன காரகன் 2ஆம் இடத்துல இருக்கிறதும், குரு பகவான் அவருடைய ராசிக்கு அதிபதியானவர் 2ஆம் இடத்துல இருக்கிறதும், அவரே தனகாரகனாக இருக்கிறதும், தனஸ்தானத்தில் இருக்கிறதும், 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதும் அபரிமிதமான ராஜயோகத்தை கொடுக்க போகுது. தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும். எதை தொட்டாலும் லாபம் மட்டுமே மிஞ்சும். மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா மூத்த சகோதரர்கள் மூலியமாக வெளிநாட்டிலிருந்து ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு வரும். அதாவது பிரிஞ்சு இருக்கக்கூடிய மூத்த சகோதரர்களுக்கு வந்து வெளிநாட்டில் ஒருத்தர் இருக்காருன்னா அவர் மூலியமாக ஒரு பெரிய gift ஒன்று வரும். இன்றைக்கி இந்த மாதத்தில் ஒரு பெரிய gift வரும். அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதி சப்தமத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம். 2ஆம் அதிபதி சப்தமத்தில் இருக்கார் அப்படின்னா திருமண யோகத்தில் இல்லை இந்த ராசியில் பிறந்தவர்களுடைய எதிர்பாலினத்தவர் மூலியமாக அபரிமிதமான பணவரவு இருக்கும். ஏன்னா 7ஆம் இடம்ன்றது எதிர்பாலினத்தவர் குறிக்கிறது. கணவன்னா மனைவியையும், மனைவினா கணவனையும் குறிக்கிறது. அதனால் வந்து எதிர்பாலினத்தவர் மூலியமாக அபரிமிதமான பணவரவு வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஜாக்பாட் அடிக்கக்கூடிய காலகட்டம். தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும். அதுவும் வந்து இந்த ப்ரொஃபஸராக இருக்கிறவங்க, டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கவங்க, காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்கவங்க, டியூட்டர்ஸு, டியூஷன் எடுக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கும். அக்கௌண்ட்ஸு, அது தவிர பேங்கிங் அக்கௌண்ட்ஸு, அது தவிர வந்து இந்த கோல்டு ஜுவல் லோன்ஸு, இதெல்லாம் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த வட்டிக்கு விடுறவங்களுக்கு அபரிமிதமான பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா அதாவது கவர்மெண்ட்டினுடைய நார்ம்ஸ் பிரகாரம் கொடுக்கக்கூடியவர்களுக்கு அகெயின்ஸ்ட் கவர்மெண்ட் எதுவும் நாங்கள் சொல்லலை. வட்டிக்கு கொடுக்குறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இந்த மாதம் அமையிறது. ஏன்னா குரு பகவானே 2ஆம் இடத்துல இருந்து தனஸ்தானத்திலே இருக்கிறதுனால வட்டிக்கு பணம் கொடுக்கறதன் மூலியமாக நல்ல ஒரு சம்பாத்தியம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மீன ராசிக்காரர்களுக்கு உண்டு. இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனால் 4-7 அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கார். அப்படின்றதுனால புதுசாக வந்து வீடு கட்டுறதுக்குன்னு கடன் வாங்குவீங்க. வீடு கட்டுறதுக்குன்னு கடன் வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டாகும். அதை தவிர வீட்டுக்குன்னு அலங்கார பொருட்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வண்டி வாகனங்கள் புதுசாக வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா 11ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற சனி பகவான் இருக்கிறதுனால வண்டி வாகனங்கள் புதுசாக வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைக்கும். கவர்மெண்ட் மூலியமாக வந்து உங்களுக்கு ஒரு புதுசாக வந்து ஒரு ஆர்டர், டெண்டர் அதெல்லாம் கிடைக்கக்கூடிய இது வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதாவது கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸு, கவர்மெண்ட் லோன்ஸு, கவர்மெண்ட் மூலியமாக வரக்கூடிய மானியங்கள், இதெல்லாம் வந்து இந்த மாதத்தில் நிச்சயமாக வரும். அரசு சார்ந்த விஷயங்கள்லேருந்து உங்களுக்கு ஆதாயமாகவும் அனுகூலமான விஷயங்கள் வரும். ஏன்னா குரு பகவான் 6ஆம் இடத்தை பார்க்குறார். அங்கே சூரிய பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கார். சிம்மம் வந்து சுபத்துவம் அடையிறது. மீனராசிக்காரர்களில் இருக்கக்கூடிய அரசு செல்வாக்கு பெற்றவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றமான காலம். ஏன்னா அரசியலில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதத்தில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதை தவிர பார்த்தீர்களேனால் அதில் அவங்க சொல்கிற பேச்சுக்கு எதிர் பேச்சே இருக்காது. ஏன்னா ராசிநாதன் 2ஆம் இடத்துல குரு பகவானே ஆட்சி பெற்று போய் நட்போடு உட்கார்ந்துருக்கிறதுனால கண்டிப்பாக அவர்கள் சொல்லும் வார்த்தைகள் நிச்சயமாக மதிக்கப்படும், ஏற்றுக்கொள்ளப்படும். அதனால் மொத்தத்தில் பார்த்தீங்களேனால் இந்த மீன ராசிக்காரர்களுக்கு யோகமான மாதமாக இந்த மாதம் இருந்தாலும் சுக்கிர பகவானுடைய நிலை பற்றி ஐயா விளக்குவார். அதை தவிர வந்து சந்திராஷ்டம நாட்கள் என்னன்றதையும் சொல்லுவார். ஐயா அற்புதமாக தெளிவாக சொன்னீங்க. இப்போது குரு வந்து 2ஆம் இடத்துல இருக்கார், தனகாரகன். அப்போ 2ஆம் இடத்து அதிபதியாகிய செவ்வாய் வந்து அவர் வந்து அவங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்து 7ஆம் பார்வையாகவும் மீனத்தையும் பார்த்துருக்கார், 8ஆம் பார்வையில் வந்து குருவையும் பார்த்துருக்கார். அப்போது இதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா 2ஆம் இடத்து அதிபதிங்கிற ஒரு தனகாரகன். அப்போ தனஸ்தானாதிபதி. அப்போ தனகாரகன் வந்து செவ்வாயோட வீட்டில் இருக்கார். அந்த தனஸ்தானாதிபதியாகிய செவ்வாயும் பார்த்துடுறார். அது வந்து இவங்களுக்கு வந்து அபரிமிதமான லாபத்தையும் அடையக்கூடிய காலமாக இந்த ஆவணி மாதம் அமைகிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. அதே சமயத்தில் 3க்கும் 8க்கும் அதிபதியாகிய சுக்கிர பகவான் வக்கரம் பெற்று போய்
5ஆம் இடத்துல இருக்கார். அந்த 5ஆம் இடத்துல இருக்கிறவர் வந்து இப்போ சனி வந்து அவரும் வக்ரகதியாகி, இந்த சுக்கிரனும் வக்ரகதி, சனியும் வக்ரகதியாகி கும்பத்தில் இருந்து மகரத்துக்கு வந்து சமசப்தமமான பார்வையில் 2 பேரும் வக்ரகதி அடைஞ்ச நிலையில் பார்க்குறாங்க. அந்தமாரி 5ஆம் இடத்துல இருக்கிற இந்த சனி பகவான் பார்க்குற காரணத்தினால 5ங்கிறது வந்து பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானம். அந்த பூர்வ புண்ணியஸ்தானத்தில் போய் 3க்கும் 8க்கும் உடைய சுக்கிர பகவான் வக்கர நிலை அடைஞ்சு இருக்கிறதுனாலையும் சனி பகவான் பார்க்கறதுனாலையும் இவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒன்று கோயில் குளங்களுக்கு போயிட்டு வரலாம், அவங்களுடைய குலதெய்வங்களை போய் வணங்கலாம். இந்த 5ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரனால் வந்து பெரிய நன்மை இல்லைனாலும் கண்டிப்பாக இதுகளை போய் செய்துட்டு வந்தால் அதனால் பல நன்மைகளை அடைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடச்சிரும். 5ஆம் இடம்ங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம். நம்முடைய குலதெய்வ கோயிலுக்கு போகலாம், இல்லை பூர்வ புண்ணியஸ்தானங்கள்னு சொல்லக்கூடியதுனால வந்து வீடு வாகனம் இந்த மாதிரி உள்ள இதுகளை வந்து புதுப்பிக்கலாம், புதுசாக வாங்கலாம். அதெல்லாம் ஐயா முதலே வாங்கலாம்ங்கிறதெல்லாம் சொன்னாங்க. இந்த மாதிரி பண்ணினீங்கன்னா இதனால் வரக்கூடிய விளைவுகள் வந்து நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே சமயத்தில் சனி வந்து 11ஆம் இடத்துல இருந்து இந்த சுக்கிரன் 7ஆம் பார்வையில் பார்க்கறதுனால அப்போ 11ஆம் இடத்துல இருக்கிறாரு சனி. களத்திர காரகன் சொல்லக்கூடியவர் சுக்கிரன். அவர் இந்த சனியை பார்க்கறதுனால இதுவரைக்கும் திருமணமாகி விடோவோ விவாகரத்து ஆனவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மறு திருமணம் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பையும் இந்த சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுப்பார். அதனால் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் இதெல்லாம் செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. அப்போ இந்த ஆவணி மாதத்தில் உங்களுக்கு வரக்கூடிய சந்திராஷ்டம தினங்கள் அப்படிங்கிறது இப்போ மீன ராசிக்காரங்களுக்கு ஆவணி மாதம் 4ஆம் தேதி மதியத்திற்கு மேலே 5ஆம் தேதி 6ஆம் தேதி இந்த 2.25 நாள் இருக்கிறது. இந்த 2.25 நாட்களும் புதிய முயற்சிகளை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. பழைய ரெகுலராக பண்ணிகிட்ருக்கிறத பண்ணலாம், புதிய முயற்சிகள் வேண்டாம். அதனால் நம்ம வந்து யார்கிட்டையாவது பேசினா கூட அது வந்து தப்பாக புரிஞ்சுட்டு நம்மளோட சண்டைக்கு வருவாங்க. அதனால் நம்ம பேச்சை குறைச்சிக்கிறது நல்லது. இல்லைன்னா அவங்களே வந்து பேசி நம்மளோட வம்பு வளர்ப்பாங்க. நம்ம இன்றைக்கி பேச வேண்டாம், நாளைக்கு பார்த்துக்கிறலாம், நாளான்னைக்கு பார்த்துக்கிறலான்னு நம்ம ஒதுங்கி போயிடுறது நல்லது. புதுசாக எதையும் பண்ண வேண்டாம். இதெல்லாம் பண்ணிக்கினா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த சந்திராஷ்டம தினத்தினால் வரக்கூடிய விளைவுகள்லேருந்து நீங்கள் நன்மையை அடையலாம். அதாவது ஒதுங்கிக்கினா நம்ம வாக்கு கொடுக்காம இருந்தால் பரவாயில்ல, வாக்கு கொடுத்துட்டா கஷ்டப்படுவோம். அப்போ வாக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது, அதுமாரி இருந்துக்கிறது நல்லது. இப்போ சந்திராஷ்டம தினத்தன்னைக்கு நம்ம வெளியூர் பயணங்களுக்காக டிக்கெட்டை வந்து வாங்கியிருப்போம். நான் அன்னைய தினம் வெளியூர் பயணம் பண்ணுறதுக்கு சந்திராஷ்டமம் தெரியாதுன்னு வாங்கியிருப்பாங்க. அதெல்லாம் இனிமேல் டிக்கெட்டெல்லாம் கேன்சல் பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அந்த போகிற அன்னைக்கு வந்து போகிற நேரத்துக்கு வந்து ஒரு தலையில் 2 சொட்டு எண்ணெயை வச்சுட்டு பயணம் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த நாட்கள்லையோ அல்லது இந்த நாட்களுக்கு முன்னாடி வரக்கூடிய, ஏன்னா இது வந்து மீன ராசி அப்படின்னு சொன்னால் குரு வந்து அதிபதி. அப்போ வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தியை போய் வணங்கிட்டு வந்துட்டு கிளம்பலாம். அதாவது உங்களுடைய பயணம் என்றைக்கு வேணாலும் இருக்கலாம். ஒரு வியாழக்கிழமை அன்றைக்கி போய் தட்சிணாமூர்த்தியை போய் வணங்கிட்டு வரணும். போகிற நேரத்துக்கு 2 சொட்டு தலையில் எண்ணெயை வச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்பலாம். அதனால் வரக்கூடிய விளைவுகளில் இருந்து நன்மையான பயனை அடைய முடியும் அப்படிங்கிறத சொல்கிறோம். மேற்கொண்டு இந்த மாதத்தில் எந்த தெய்வங்களை வணங்குனா உங்களுக்கு சரியாக இருக்குங்கிறத டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவங்க சொல்லுவாங்க. ஐயா நல்லா சொன்னீங்க ஐயா. மீனராசிக்கு அதிபதி அப்படின்றது பிரகஸ்பதி குரு. நாம் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள கோயிலில் உள்ள நவகிரகத்தில் உள்ள குரு பகவானுக்கு 3 நெய் தீபம் போட்டு 9 முறை பிரதட்சணம் வாங்க. அடுத்தது உங்களுடைய குல குருக்கள் இருப்பாங்க. அதாவது உதாரணத்துக்கு எடுத்தோம்னா ராகவேந்திரர், அதே போல் காஞ்சி சங்கராச்சாரியார், அதே போல் சிரடி சாய்பாபா, புட்டவர்த்தி சாய்பாபா, இவங்களை மனசில் நினச்சிக்கிட்டு அன்றைய காரியங்களை தொடங்கினீங்கனாலும் பிரச்சனைகளை விட்டு வெளியில் வர முடியுமா? பிரச்சனைகளை விட்டு வெளியில் வர முடியும். அதுக்கு அடுத்தது மீனராசிக்கு ஆவணி மாதத்தில் உள்ள நல்ல பலன் கெடுபலன்களை நம்மளோட அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயாங்கிற அவங்க கன்க்ளூஷனாக கொடுப்பாங்க. ஐயா, மீனராசியை பொறுத்தவரையிலும் இந்த ஆவணி மாதம் நல்ல ஏற்றமான மாதமாக இருக்கும். ஏன்னா ராசியின் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறதும்
2ஆம் அதிபதி சப்தமத்தில் இருந்து ராசியையும் ராசியின் அதிபதியும் பார்க்கறதன் மூலியமாக பண வரவு அபரிமிதமாக இருக்கும், கவலைப்பட தேவையில்லை. அரசியல் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஏற்றமான காலம். நல்ல ஒரு விஷயம் வந்து, அதாவது அரசியல் சம்பந்தத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு விஷயங்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசு துறையில் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு சுக்கிர பகவான், அதாவது 5ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் இருக்கிறது நல்ல ஒரு விசேஷம். 3க்கு 3 அப்படின்னு சொல்லக்கூடிய இடமாக இருக்குது. அதனால் வந்து முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். 2வது குழந்தை பிறக்கும், 3வது குழந்தை பிறக்கும், அந்த மாதிரியான வம்சம் விருத்தி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த மாதத்தில் உண்டு. புதுசாக கடன் வாங்குவீங்க. கடன் வாங்கக்கூடியது வந்து நல்ல ஒரு, அதாவது வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பண வரவு அபரிமிதமாக இருக்கும். ஏன்னா பணம் 11ஆம் இடத்துல வந்து லாபஸ்தான அதிபதி ஆட்சி பெற்று போகிறது, பெரிய விசேஷம். சுக்கிரனின் பார்வையில் இருக்கிறது, அதை விட பெரிய விசேஷம். மொத்தத்தில் இந்த மீன ராசிக்காரர்களுக்கு நல்ல ஏற்றமான மாதமாக இந்த மாதம் இருக்குது. இருந்தாலும் உங்களுடைய உடல் நிலையில் சற்று கவனம் தேவை. ஏன்னா செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியை நேரடியாக பார்க்குறார். சூட்டினால் வரக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா வந்து சுபரின் பார்வை வந்து உங்களுடைய ராசிக்கு இல்லை. அதனால் வந்து சூட்டினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக உண்டு. 6ஆம் இடத்திலும் வந்து சூரிய பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால சூட்டின் மூலியமாக நோய் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உடம்புல வந்து இந்த பிளாக் கலர் பேட்சஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதனால் ஒழுங்காக வந்து இந்த சூட்டுக்கு உண்டான விஷயங்களை பார்த்துக்கொள்வது மிகவும் நல்லது அப்படின்றத சொல்கிறோம். இந்த மாதம் மீனராசிக்காரர்களுக்கு, அதாவது ஆவணி மாதம் மீனராசிக்காரர்களுக்கு நல்ல ஏற்றமான மாதமாக இருக்கும் அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்கிறது. நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.